ஸோ இவங்களுக்கு அடுத்து எப்போ செக்அப் வரணும், இவங்களுக்கு என்ன மாதிரி நியூட்ரிஷன் வாங்கணும், இதெல்லாமே வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு அனுப்பியாச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னோட சிஸ்டருக்கு வந்து நியூட்ரிஷன் நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா அவங்க அதை சரியாக சாப்பிட மாட்டாங்க. இப்போ கீரை சாப்பிடணும் அப்படின்னு இப்போ சார் சொன்னார், ஆனால் கீரை சாப்பிட மாட்டாங்க. ஓகே, அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றப்போ என்ன பண்ணோம்னா, நாங்கள் ஆப் டெவலப் பண்ணும்போது அந்த ஆப் வந்து ஒரு பேபி மாதிரி டெவலப் பண்ணிட்டோம். அம்மா வந்து அம்மாட்டையும் பேசுகிற மாதிரி ஒரு பேபி மாதிரி ஆப் டிசைன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, பேபி தினைக்கும் இந்த டேட்டாவை எடுத்து அதுவே அனலைஸ் பண்ணி அது என்ன சொல்லும் அப்படின்னா, அப்பாட்ட சொல்லும், அப்பா லாஸ்ட் 3 நாள் அம்மா சரியாக தூங்க மாட்டேன்றா, நான் உள்ளக்கில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கேன், நீ வந்து கரெக்டான பில்லோ வாங்கி கொடு, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடும். அப்போ அம்மாவுக்கு ஒரு வாரமாக ஸ்ட்ரெஸ் ரொம்ப கூட இருக்குது, பிபி வந்து கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்குது, அவளை நீ வெளில கூட்டு போ, ஓகே வெளியில் கூட்டிகிட்டு போங்க. அப்படி ரொம்ப அப்நார்மலாக இருந்துச்சுன்னா உடனே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, அடுத்த மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதில் அப்போ வந்து என்னோட சிஸ்டருக்கு என்ன சொல்லிடுவேன் அப்படின்னா, ஆப்பில் வந்து அம்மா நீ வந்து இந்த வாரத்தில் கீரை சாப்பிடணும், நீ கீரை சாப்பிட்ட அப்படின்னா நான் டெலிவரி ஆகும்போது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருப்பேன், நீ இந்த மாதிரி சத்தானதெல்லாம் சாப்பிடாம இருந்தேன்னா நான் டெலிவரி ஆகும்போது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருப்பேன் அப்படின்ற மாதிரி அது கம்பேர் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ என் சிஸ்டர் வந்து அதை நல்லா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கரெக்டாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டெலிவர்ட் கேர்ள் பேபி டெலிவர் பண்ணாங்க.